الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. நாங்கள் தற்பொழுது الحافظ ابن حجر رحمه الله அவர்கள் எழுதிய புலூகுல் மராம் மின் அதில்லத்தில் அஹ்காம் என்ற நூலிலிருந்து 18வது ஹதீஸை வந்து அடைந்துள்ளோம். வலில்லாஹில் ஹம்த். قال الحافظ ابن حجر رحمه الله: وعن ميمونة رضي الله عنها قالت: مر النبي صلى الله عليه وسلم بشاة يجرونها فقال: لو أخذتم إهابها. فقالوا: إنها ميتة. قال: يطهرها الماء والقرض. أخرجه أبو داود والنسائي. அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படுற விஷயம் என்னவென்றால், பதப்படுத்தும் பொழுது, தோலை பதப்படுத்தும் பொழுது எதை பாவிக்க வேண்டும் என்கிறது சம்பந்தமாக உள்ள ஹதீஸ். அப்போ இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷாத்தின் யஜுர்ரூனஹா. அப்போ ஒரு சாத்தை இழுத்து கொண்டு போகிறார்கள். அப்போ அதாவது செத்த ஆட்டை இழுத்துக்கோ. ஃபகால லவ் அகத்தும் இஹாபஹா, நீங்கள் எடுக்கலாமே. லவ் வந்து இங்கே லித்தஹ்லீத் அல்லது லில் ஹத் ஒன்று தூண்டுறதுக்காக வேண்டி. லவ் வந்து ஷரத்துக்குரியதல்ல. அதை நீங்கள் அதனுடைய தோலை இஹாப் அதில் தோலை எடுக்கலாமே என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். ஃபகாலு இன்னஹா மைத்தா, அது வந்து செத்த ஆடு, அதில் தோலை எப்படி எடுக்கிற. ஃபகால், அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யுதஹிருஹா, அதை சுத்தப்படுத்தும், அல்மாவு தண்ணியும், வல் கரது வரக்கு சலம். அல் கரது என்று சொன்னால் வரக்கு சலம் என்று சொல்ற ஒரு மரத்துடைய இலையும் என்ன செய்யும், அதை சுத்தப்படுத்தும். வரக்கும் சலம் என்று சொல்லக்கூடிய மரம், அந்த மரமும் என்ன செய்யும், இதை சுத்தப்படுத்தும் என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த வரக்கு சலம் என்று சொன்னால், அதாவது தமிழில் சொல்கிற வந்துட்டு கருவேல மரம் என்று சொல்லுவாங்க, அல்லது அக்காசியா மரம் என்று சொல்லுவாங்க. இதில் மரம் வந்துக்கிட்டு முள்ளுள்ள மரம், அதில் பூ வந்து மஞ்சளாக இருக்கும். அது சவுதியில் இங்கே பாலைவனங்கள் அங்கே தான் கொஞ்சம் கூட குறைய காணப்படுகிறது. அப்போ அந்த காலத்தில் அரபிகள் வந்து, அதுவும் மதீனாவில் இருக்கிறவர்கள் கூடுதலாக இந்த மரத்தின் இலைகள் அதுகளை பாவிச்சு தான் நெஞ்சிக்கிறாங்க. அந்த இலைகள், அடுத்தது அதனுடைய பட்டை, அதில் முள் இருக்கிறதுனால அதை போட்டு செய்வாங்க, பதப்படுத்துறதுக்கு பாவிக்கிறாங்க. அப்போ இதில் இந்த ஹதீஸில் வந்து, அப்போ முதலாவதாக மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹுடைய மனைவிமாரில் உள்ள ஆக்கள். அப்போ மைமூனா பின்துல் ஹாரிஸ் இப்னு ஹஸ்ன் அல் ஹிலாலிய, இதுதான் அவரோட முழுமையான பேர். அந்த ஹிலால் என்ற அந்த கோத்திரத்தை அவங்க சேர்ந்துவாங்க. அவங்களோட தாயார பேர் வந்து ஹிந்துல் ஜுரஷியா, ஹிந்துங்கிறவங்களோட பேர். அந்த ஹிந்துங்கிற பொம்பளை வந்துக்கிட்டு ரெண்டு பேரை திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது மைமூனா ரலியல்லாஹு அவங்களுடைய தாயார் வந்து 2 ஆண்களை கல்யாணம் முடிச்சிருக்காங்க. முடித்து சில பொம்பளை பிள்ளையில பெக்கிறாங்க. அதில் ஒன்று தான் மைமூனா. அடுத்தது உம்முல் ஃபதுல், அப்போ மைமூனா பின்துல் ஹாரிஸ், உம்முல் ஃபதுல் பின்துல் ஹாரிஸ். அடுத்ததாக ஜைனப் பின்து உமைஸ், அடுத்தது சல்மா பின்து உமைஸுக்கு அப்போ உமைஸை கல்யாணம் முடித்து அவங்களுக்கு வந்த பிள்ளை. அப்படி அடுத்தது அஸ்மா பின்து உமைஸ், விளங்குதானே. இப்போ எல்லாரும் அவங்க பெற்ற அப்பம் உள்ள பிள்ளைகள். ரசூலுல்லாஹ் அவங்க மைமூனா ரலியல்லாஹு அவங்கள திருமணம் செய்யறதுக்கு முன்னால் அவங்கள வந்துக்கிட்டு அபூ ரஹம் இப்னு அப்துல் உஸ்ஸா என்கிறவர் தான் அவையை திருமணம் செய்தாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் அவங்க ஹிஜ்ரி 6ல் செஞ்சாங்க, அவங்கள திருமணம் செய்தாங்க. மைமூனா அவங்களோட பேர் வந்துக்கிட்டு மைமூனா இல்லை, அவங்களோட பேர் பர்ரா. அப்போ ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, அது அரபிகள் பர்ராண்ட ஒரு சாலிஹான நல்ல பொண்ணு. அப்போ தஸ்கியத்துல் நஃப்ஸ், தன்னைத்தானே நான் ஒரு சாலிஹான அப்ரார், அப்போ அந்த நல்ல பொண்ணுன்னு சொல்கிறது ரசூலுல்லாஹ் மைமூனான்னு பேர் வச்சாங்க. மைமூனாண்டா அப்போ யும்னண்டா பரக்கா, பரக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. இப்போ மைமூன் என்று சொன்னால் ரஜுல் முபாரக்கு பாவிக்கிறது.
அப்போ ஏற்கனவே சஃபியா ரலியல்லாஹு அவங்கள முடிச்சதுக்கு பிறகு அடுத்த ஆள் தான் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹு. அப்புறம் அவங்களோட பேர் பர்ராண்டு இருந்து நெஞ்சு அப்புறம் அவங்க என்ன மைமுனான்னு பேரை மாற்றினாங்க. அவங்க இந்த மக்காவில் சரஃபன்ற இடத்துல மௌத்தாகிறாங்க. ரஹிமஹு ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிறாங்க. அது சரஃபன்ற இடம் வந்துக்கிட்டு அந்த காலத்தில் 10 மைல்ன்னு சொல்கிறாங்க. மக்காவுக்கும் அதுக்கும் இடையில் 10 மைல். இப்போ வந்து ஹரமிலிருந்து மக்கா ஹரமிலிருந்து அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் போகணும். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. 1/2 மணி நேரம் போகும். இப்போ அங்கே தான் மௌத்தானாங்க, அங்கே அடக்கப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுடைய முதலிரவையும் எடுத்ததும் அங்கே தான், அந்த சரஃபன்ற இடத்துல தான் எடுத்திருந்தாங்க. அப்போ அவங்க அங்கேயே முதலிரவு எடுத்து அங்கேயே மௌத்தாய் அங்கே அடக்கப்படுறாங்க. ரஹிமஹுல்லாஹ். அவங்க ஆயிஷா அவங்க மரணிச்ச வந்துக்கிட்டு ஹிஜ்ரி 51 தான் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா மரணிக்கிறாங்க. அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு முன்னுக்கு மௌத்தாகிறாங்க. ஆயிஷா ரசூலுல்லாஹ் அவங்க தான் அவங்க யார் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்க தான் தொழுவிக்கிறாங்க. மைமுனா அவங்க மௌத்தான உடனே அப்துல்லா இப்னு அப்பாஸ் தான் தொழுது அவங்க கபரில் இறங்குறாங்க. அவங்களும் யசீத் அசம்மும் அப்துல்லா இப்னு ஷத்தாத் இவங்களெல்லாம் என்ன அவரோட மைமுனாவுடைய சகோதரியுடைய மக்கள். அடுத்தது உபைதுல்லா ஹவுலானியும் என்ன செய்கிறார், அந்த கபரில் இறங்குறாரு. இரண்டு வளர்த்த மகன். அப்போ இவங்க இவ்வளோ பேரும் அந்த கபரில் இறங்கி அதை சரி பண்ணிட்டு செய்கிறாங்க. அப்போ இதான் மைமுனா ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி சுருக்கமான இது. அப்போ இது அந்த கரத் என்று இருக்கிறது, அதுதான் என்ன வரக்குசலம் அது சொல்கிறது, கருவேல மரம் அல்லது அகாசியா மரம் என்று சொல்வார்கள். அப்போ இந்த ஹதீஸை நாங்கள் தஹ்ரீஜ் பண்ணுறதாக இருந்தால் இது ஹதீஸ் வந்து அபூதாவுதுலேயும் நசாயிலையும் வந்திருக்குது. இப்னு ஹிப்பான்லேயும் வந்து இப்னு ஹிப்பான் வந்து அப்போ இப்னு ஹிப்பான் அதை சஹீஹாக்குறார் என்று அர்த்தம். அப்போ இந்த ஹதீஸுடைய மதாரை நாங்கள் பார்க்க போனோம் என்றால் அப்துல்லா இப்னு மாலிக் இப்னு ஹுதாஃபா அவர் தான் இந்த ஹதீஸுடைய அபூதாவுத் அவங்க அவங்களுடைய இஸ்னாது வந்து அப்துல்லா இப்னு மாலிக் இப்னு ஹுதாஃபா அன் உம்மிஹி அல் ஆலியா பின்த் சுபை அன்னஹா காலத் கானத் லி கனமுன் பி உஹுத். எனக்கு உஹுதில் வந்து என்ன செஞ்சது, ஆடு இருந்தது. ஃபவகா ஃபிஹல் மவுத், அது அந்த ஆடுகள் இணைஞ்சிட்டு செத்துட்டு. ஃபதஹல்து அலா மைமுனா ஜௌஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் மனைவியாய மைமுனா அவங்கள்ட்ட நான் போய் ஃபதகர்து தாலிக்கு இதை சொல்கிறேன், எனக்கு ஆடு இருந்த உஹது பதியில் நீ எல்லாம் மதீனாவுக்கு போயிருப்பீங்க, அந்த பகுதியில் அந்நேரம் அவங்களோட ஆடுகள் மேய்க்கிற இடம் அது. இப்போ அதெல்லாம் குடியேற்றமாகி ஆகிருக்குது. அப்போ சொல்கிறாங்க வந்து இப்படி நெஞ்சு இந்த ஆடெல்லாம் செத்து போயிட்டு. ஃபக்காலத்திரி மைமுனா சொன்னாங்க, லவ் அஹதி ஜுலூதஹா ஃபந்தஃபஅதி பிஹா, அதனுடைய தோலை எடுத்து நீங்கள் பிரயோஜனம் பெற ஏழுமே என்று சொல்கிறார்கள். ஃபகுல்து, அதுக்கு நான் சொன்னேன், அந்த ஆலியா பின்த் சுபை சொல்கிறார், அவ யஹில்லு தாலிக்க, அப்படி செய்கிறது ஹலாலா? காலத்து நாம் மர்ற அலைய ரசூலுல்லாஹி மர்ற அலா ரசூலுல்லாஹி ரிஜாலு மின் குறைஷில் சில ஆம்பளைகள் நடந்து அருகாமையாக போனாங்க. எஜுர்ரூன ஷாத்தன் லஹும் மிஸ்ரல் ஹிமார், கழுதை இழுத்துட்டு போகிற மாதிரி அந்த செத்த ஆட்டை எடுத்து கொண்டு போனாங்க. ஃபக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லவ் அகல்தும் பிஹாபஹா, நீங்கள் அதனுடைய தோலை எடுக்கலாம் என்று கேட்டார்கள். காலு இன்னஹா மைத்தா, அது செத்தது. ஃபக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தஹிருல் மாஉ வல் கரது, அதென்ன தண்ணியும் அகாசியா மரமும் அதை என்ன செய்யும், அதை சுத்தப்படுத்தும் என்று சொன்னார்கள். அப்போ இந்த ஹதீஸில் வந்து இதே இஸ்னாது தான் இதுலேயும் வாரது, இதில் நசாயிலையும் வாரதும் இதே ஹதீஸ் தான். அதை இப்னு ஹிப்பான் அவங்களும் இதே இஸ்னாது தான் வந்திருக்கிறாங்க. இந்த இஸ்னாதை முந்திரி, நவவி, இப்னு முலக்கின் ரஹிமஹுல்லாஹ் இவங்க எல்லாரும் இஸ்னாது ஹசனுன் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை ஹசன் என்று சொல்லிடுறாங்க. ஏன்னா அப்துல்லா இப்னு மாலிக் வந்துக்கிட்டு ரஹபீமா மீசான்னு சொல்கிறாங்க. மாரவா அன்ஹு சிவா கசீர் இப்னு ஃபர்கத், என்ன கசீர் இப்னு ஃபர்கத் தான் ஹதீஸ் எடுத்திருக்கிறாரு. அப்போ மஜ்ஹூல் ஐன், அப்போ மஜ்ஹூல் ஐன் வல் ஹால், அவருடைய ஹாலும் தெரியாது, அவருடைய ஐனும் தெரியாது. அதே போல் அவருடைய தாயார் வந்த ஆலியா பின்த் சுபை, ஆலியா பின்த் சுபை வந்து மஜ்ஹூலா. அதே ரஹபீமா மீசானில் சொல்கிறாங்க, தஃபர்ரதான்ஹா வலதுஹா அப்துல் மாலிக் மட்டும்தான் ஹதீஸ் எடுத்திருக்கிறார். லாக்கின் பஸ்ஸகஹா அல் இஜ்லி,
ஆனால் ஹிஜ்ரி நெஞ்சிக்காரு தௌசீக் பண்ணிக்காரு. ஆனால் ஹிஜ்ரி வந்து என்ன சொன்னால் மஜாஹில் தாபியின் மஜாஹில் அத்பா தாபிங்கெல்லாம் தௌசீக் பண்ணுறதுல தசாவுனாள். அப்போ ஹிஜ்ரியும் இப்னு ஹிப்பான்ட்டையும் இந்த விதை இருக்குது. அதாவது தாபிங்களில் யார் மஜாஹிர்களாக இருக்காங்களோ அதே போல் அத்பா தாபி அவங்கள தௌசீக் பண்ணுறாங்க. அவங்கள தௌசீக் வந்து லாயோ தத்துபி. அப்போ இந்த ஹதீஸில் நாங்கள் பெறக்கூடிய சட்டம் என்னன்னு சொன்னோன்னு, அப்போ பதப்படுத்துறதுக்கு இந்த அகாசியா மரத்தை அடுத்தது ஃபுக்கஹாக்கள் சிலாக்கள் சொல்லுவாங்க அந்த அஷப்ன்னு சொன்னால் படிகாரம்னு சொல்லி. படிகாரம்னா ஒரு கெமிக்கல் கல் உண்டு. அது சில சலூன் கடைகளில் அந்த தமிழாக்கள் அந்த எங்களை எடுத்துக்க அந்த கல்லால் இப்படி இப்படி செய்வாங்க. அவனுக்கு அந்த கல் அதுக்கு சில படிகாரம்னு சொல்லி ஒரு கெமிக்கல் கல் உண்டு. அதாலையும் சுத்தப்படுத்தலாம். அஷப்பு என்று சொல்கிறது. அதை ஃபிக்ஹ் போல் அதை போடுவாங்க அஷப்புன்னு சொல்லி. இந்த கல் தான் சொல்கிறது. வெள்ளையாக இருக்கும். வெள்ளை கல் இந்த அந்த ஏதாவது இந்த காயங்கள் இருந்தால் அடுத்தது கிருமிகள் இருந்தால் அதை சாகடிக்கிறதுக்கு அப்படின்னு தெரியாது. ஏன்னா அந்த முந்தி சலூன் கடைகளில் அல்லது இப்போ சலூன் கடை பழைய கிழவன்கள் வச்சுக்கிற சலூன் கடைகளில் போனால் அது வச்சுக்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அப்போ இமாம் ஷாஃபிமான் சொல்கிறாங்க இந்த ஹதீஸை வச்சு அல் கரதுண்டு வந்திருக்கிறதுனால பதப்படுத்துறதாக இருந்தால் அகாசி மரத்தில் என்ன கொண்டுதான் அதை செய்யணும், பதப்படுத்தணும். வேறு இதை கொண்டு படுத்த இல்லாது. ஏனென்றால் அதைத்தான் ஹிதாபாக என்ன சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த முராது தான் என்று சொல்கிறாங்க. அதாவது இது லாஹிரியாக்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஷாஃபி இமாமுடைய அஹதுல் கௌலைன் தான். கரலங்கிறதுக்கு இதைத்தான் பாவிக்கணுங்கிறது வந்துக்கிட்டு அஹதுல் கௌலைன். ஆனால் லாஹிரியாக்களும் இந்த கருத்துக்கு நம்புறாங்க. நவீமான் சொல்கிறாங்க அது தவறு. இந்த கருத்து வந்து திபாகன்னு சொல்லி பொதுவாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அரபிகள் வந்துக்கிட்டு பதப்படுத்துறதுக்கு பல முறைகளை கையாண்டிருக்கிறாங்க. அப்போ எனவே ஏதோ ஒரு முறையில் அதை பதப்படுத்தினால் அது போதுமானது. பதப்படுத்தினால் போதும். எனவே இப்படித்தான் பதப்படுத்தணும் என்று சொல்லிடுறாரு. ஆனால் அந்த ஷாஃபி இமாம் கியாஸ் பிடிக்காங்கன்னு சொன்னால் நாய் வாய் வச்சத்தை மண்ணொரு ஒருக்கா போடணுமே அவங்கள்ட்ட. அப்போ அதை பற்றி இன்ஷால்லா பூர்வ வரும் இன்ஷால்லா. அப்போ அது மாதிரி இதுக்கும் செத்த மையத்துடைய பிராணியுடைய இதுக்கும் என்ன பாவிக்கணும், இந்த கரலுங்கிறது தான் பாவிக்கணும் என்று சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு நாய்மான் சொல்கிறாங்க அது அந்த உலூகுல் கல்பில் வந்துக்கிட்டு நாய் வாய் போடுற விஷயம் வேறு, இஞ்ச என்ன செத்த பிராணியுடைய தோலை பதப்படுத்துறது வேறு. எப்படி வேலை என்றால் இது வந்துக்கிட்டு ஒன்றாக இருந்து இன்னொன்றாக மாத்திரம். எதை செத்த அந்த பிராணியுடைய தோலை ஒன்றுலேருந்து இன்னொரு நிலைமைக்கு மாத்துறது. அதுகளை இஹாலாட் நொஹீலு மின் ஹாலத்தின் இலா ஹாலா. உலூகுல் கல்பு வந்துக்கிட்டு அப்படி இல்லை. அது நாங்கள் என்ன செய்யறோம், நஜீஸை இல்லாமல் ஆக்கிறோம், இசாலா. அப்போ இஹாலாவுக்கும் இசாலாவுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி இமாம் நவவி அவர்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதுக்கு மரப்பாக அவங்க கொடுத்துக்கிறாங்க. அடுத்த ஜும்ஹூர் சொல்கிறாங்க ஏதோ அந்த ஜில்துடைய அந்த மேலதிகமாக இருக்கிற அந்த இதுகளை அதை நல்லாக்கி அதில் வர பழுதடையாமல் பார்க்கக்கூடிய மாதிரிக்கு அதை க்ளீன் பண்ணி அதை என்ன செஞ்சால் பதப்படுத்தினா போதுமானது. அது எப்படி என்ன வகையான ஏதோ சுத்தமான ஒன்றாக இருந்தால் போதும் என்று சொல்கிறாங்க. அதாவது பதப்படுத்துகிறாந்தா என்ன செய்வாங்க, முதலாவது அந்த உப்படுத்து தோலுக்கு உள்ளுக்கு போடுவாங்க. பிறகு மேலே இருக்கிற முடியெல்லாம் போகிறதுக்கு சுண்ணாம்பை போடுவாங்க. போட்டு அப்படியே வச்சு போட்டு பிறகு என்ன செய்வாங்க, அந்த முடியெல்லாம் எடுத்து போட்டு பிறகு அந்த சுண்ணாம்பை போகிறதுக்காக வேண்டி ஒரு அமிலத்தில் போட்டு சுண்ணாம்பை காட்டுவாங்க. இதுதான் அந்த அவங்க செய்கிற முறைகள் அதுவும் உண்டு. அப்போ எனவே ஜும்ஹூருடைய கருத்து பிரகாரம் என்ன செய்யலாம், வேண்டிய இதை கொண்டு என்ன செய்யலாம், يجوز الطباغ بكل شيء ينشف فضلات الجلد ويطيبه. அந்த ஜில்தில் இருக்கிற அந்த சுத்தமான பகுதிகளை காய வச்சு அதை நல்லாக்கி அதுக்கு கெட்டது வராமைக்கவும் தான் போதுமானது. அதுக்கு அந்த காலத்தில் பாவிச்சாங்க அந்த ஷப்பன்னு சொன்னமே அந்த அந்த கெமிக்கல் கல். அது அது அந்த அந்த அது வந்துட்டு யமன்லேருந்து தான் மதீனாவுக்கு வராங்க அந்த காலத்தில். அதே போல் கரத் அந்த மரம், அதே போல் என்ன குஷூர் ரும்மான்
மாதுளம் பழத்துடைய கோத என்ன எடுத்து குஷூர் எடுத்து அது அப்படியெல்லாம் பல முறைகள் இது. இப்போதான் அல்ஹம்துலில்லாஹ் என்ன இப்போ வந்து பதனிடும் முறையெல்லாம் வித்தியாசப்பட்டு இப்போ கெமிக்கல் அதுகள்லாம் பாவிச்சு இப்போ மிகவும் சுத்தமான முறையில் அது வருகிறது. அடுத்ததாக இப்போ அந்த செத்த மையத்துடைய தோல் வந்து சூரியன் வெளிச்சத்தில் சூரியனில் காய போட்டு அது காஞ்சா சுத்தமா இல்லையாங்கிறதுல ஒரு ஹிலாஃப் ஒன்று இருக்குது. ஹனஃபியாக்கள் சொல்கிறாங்க அல் ஜில்துல் முஷம்மஸ், அல்மாவுல் முஷம்மஸ் மாதிரி ஜில்துல் முஷம்மஸ் சூரியனுக்குள்ள போட்டு அது காஞ்ச அப்படியோ கிடந்து செஞ்சு சுத்தமானாலும் அது பிரச்சனை இல்லை. அதுக்கு மருந்து சாமான் போட்டுத்தான் உப்பு அதுகளை போட்டுத்தான் என்ன செய்யணும், துப்புரவுப்படுத்தணும் என்ற அவசியம் இல்லை என்று சொல்கிறாங்க ஹனஃபியாக்கள். ஆனால் ஷாஃபி மதபுக்காராக்கள் இல்லை கட்டாயம் அதை பதப்படுத்தி தான் ஆகணும். சூரியன் வந்தால் சூரியனில் போட்டு சூரியனுக்குள்ளே போட்டு அல்லது காய வச்சு என்ன செய்யலாம், அதை அடுத்து சொல்கிறாங்க. அது ஒரு ஹிலாஃப். சரி, இது ரெண்டாவது சட்டம் என்னன்னு சொன்னால் அந்த சிலாக்கள் என்ன செய்கிறாங்கன்றோன்னு இப்போ இந்த சம்பவம் இப்போ இந்த ஹதீஸ் வந்து லைவ் பண்ணுறதுக்கு அசல் கிஸ்ஸா வந்து புகாரி முஸ்லீம்லாம் வருகிறது. நாங்கள் 16வது ஹதீஸில் நாங்கள் பார்த்துருந்தானே. இப்போ இந்த ஹதீஸை அந்த ஷாத்தண்டு வந்திருக்கிறதுனால சொல்கிறாங்க. அப்போ எனவே செத்த பிராணி வந்து என்னை அரிக்கணும், சாப்பிடக்கூடிய ஒன்றாக மிருகமாக இருக்கணும் என்று கொஞ்சம் பேர் அந்த ஷாத்தண்டத்திலிருந்து எடுத்திருக்காங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க என்றால் அந்த ஹுசூசு சபபை பார்க்காங்க, சபபு உருதுல் ஹதீஸை பார்த்து அந்த சபபுல் உருது சொல்லப்பட்டதை எடுக்கிறாங்க. சில ஆட்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஜும்ஹூர் சொல்கிறாங்க இல்லை, அதை அல் இப்ரத்து பி உமூமில் லஃப்து லா பி ஹுசூஸி சபப் விளங்குதானே. ஏனென்றால் ஹல்லா இன்தஃபஅதும் என்றுதானே வந்திருக்குது. அப்போ ஆமாதான் வந்திருக்குது. அடுத்ததாக மிருகம் வந்துக்கிட்டு மவுத்தாகிறதுக்கு முன்னால் அதை நாங்கள் என்ன செய்யலாம், அது ஒரு சுத்தம் பாவிக்கலாம். எனவே மவுத்துக்கு பிறகும் என்ன செய்யும், அது அந்த இது பதப்படுத்துறது அதுக்கு அந்த உயிருக்கு பகரமாக இருக்கும். இரண்டாம் அந்த ஷாஃபி மதப்பில் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, நான் சொல்லியிருப்பேன் சென்ற வாரங்களில், அந்த உயிரோடு இருக்கிறது அதை பழுதாகாமல் பாதுகாக்குது என்று சொல்லி. இப்போ அது மாதிரி எனவே இந்த என்ன செய்வது, பதப்படுத்துறது வந்துக்கிட்டு அதை பழுதாகாமல் பாதுகாக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எது எப்படியாக இருந்தாலும் என்ன பதப்படுத்துறது வந்துக்கிட்டு எதை கொண்டும் என்ன செய்யலாம், பதப்படுத்தலாம். ஹாதா வபில்லாஹி அத்தௌஃபீக்.